எல்லா இடத்துலையும் வந்து சர்க்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுது, மாரடைப்பு கூடுது. என்ன செய்யலாம்? இந்த பூமியில இப்படியே போச்சுன்னா 20 வருஷத்துல ஏகப்பட்ட மரணங்களை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, பணக்காரன் தப்பிச்சிருவான். பணக்காரன் வந்து அவனுக்கு தொடர்ந்து மருந்துகள் வந்து கொண்டே இருக்கு, அவர்கள் தப்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா பெருவாரியான ஏழைகளுக்கும் இந்த நோய் வருத, விளிம்பு நிலை மக்களுக்கும் இந்த நோய் வருத. சொந்த பணத்திலிருந்து தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள், இப்ப பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன வந்தாலும் அந்த அரசாங்கம் பார்த்துக்கும். இங்கிலாந்துல வந்து நமக்கு வந்து காய்ச்சல் வந்தாலும் சரி, கேன்சர் வந்தாலும் சரி, மொத்தமா அந்த அரசாங்கம் பார்த்துப்பாங்க. நமக்கு 10 காசு செலவு இல்லை. நம்ம பணியில இல்லாத நாட்களுக்கும் அவங்க சம்பளத்துக்கு பணம் அனுப்பிடுவாங்க. நமக்கு அப்படியா? நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 10% பேருக்கு வேணா இது கிடைக்கலாம். மீதி இருக்க 90% பேரும் என்ன நோய் வந்தாலும் நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அது வராம தடுக்கணும்னா என்ன செய்யணுங்கிறப்ப அவர்கள் கடைசியாக எழுதிய வார்த்தை என்னன்னா, கேட்ச் தம் யங். அவர்களை இளமையிலிருந்தே, ஒரு 10 வயது 12 வயதிலிருந்தே வருங்காலத்தில் அவன் டாக்டர் ஆவான், என்ஜினியர் ஆவாங்கிறத தாண்டி அவன் சர்க்கரை நோய் இல்லாத மனிதனா வருவான், அவனுக்கு இரத்த கொதிப்பு நோய் இல்லாத மனிதனாக வருவான்கிற ஒரு சிந்தனை நம்மிடம் இருந்து வரணும். அந்த தாக்கம் யாருக்கு வர மறுக்கிறதோ அவர்கள் அவதிக்குள்ளாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கடைசியா முடிச்சது என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவ பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லோருட்டையும் அவங்க சொல்லி விட்டது என்னன்னா, நீங்க உங்க நாட்டுல உங்களுடைய மருத்துவ கொள்கையில குழந்தைகளை எப்படி சர்க்கரை நோயாளியிலிருந்து வராம தடுக்குதுங்கிறதுக்கான பார்வையை இன்று முதல் நீங்கள் எடுத்துட்டு வாங்க. இதுதான் அவங்க சொன்ன ரொம்ப ரொம்ப அடிப்படையான கருத்து. நண்பர்களே, நாமும் இதை ரொம்ப கவனமா எடுத்துட்டு போகணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய முன்னெடுப்புகள் இருக்கலாம், ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நச்சு கலந்து இருக்கிறது, காற்றில நச்சு இருக்கு, தண்ணியில நச்சு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம கையில இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த உணவு தான். இந்த உணவுல ஒரு நாளும் எடுக்கக்கூடிய, காலையிலிருந்து இரவு வரைக்கும் எடுக்கக்கூடிய உணவுல நாம எடுக்கிற ஒரு சிறு அக்கறை, அந்த சின்ன அக்கறையில நம்ம ஓரளவுக்கு இந்த நோய் கூட்டங்கள் வராமல் தடுக்கலாம். அதுல ரொம்ப முதல்ல நான் அடிக்கடி சொல்றது, காலையில குடிக்கக்கூடிய ஒரு பானம், காலையில வந்து முதல்ல எடுக்கக்கூடிய பானம் உங்கள் உடல் நலத்திற்கான பானமாக இருக்கட்டும். இன்னைக்கு வந்து எனக்கு நேற்று இரவுல இருந்து நல்ல சளி, நேற்று காலையிலிருந்து ஒரே இருமல், தூங்கி எழுந்த உடனே முதல்ல நானாக போட்டு காலையில குடிச்ச கஷாயம் வந்து ஆடாதோட கஷாயம். அந்த ஆடாதோடை குடிச்ச உடனே கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு காலையில பேச முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. தொண்டையில அப்படி சளி அடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆடாதோடையினுடைய பயன் என்னன்னா, அது ஒரு மியூக்கோ லைட்டிக். அந்த மியூக்கோ லைட்டிங்னா சளியை இலக்கி விடும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதெல்லாம் இரும்பி வெளியே வந்துடும். நோய் வர்றது இயல்பு தான், எல்லாருக்கும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம், நிறைய வேலைகள் இருக்கு. அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சிறு சிரமம் வரும். ஆனா அதுக்கான ஒரு மெனக்கெடல் நம்ம காலையில முதல்ல செஞ்சிடணும். காலையில வந்து ஒரு சளி பிடிக்கிற பசங்க சளி இருக்கிற நேரத்துல வெறும் ஆடாதோட சுக்கு அதிமதுரம் இந்த 3 போட்டு ஒரு கஷாயம், அந்த கஷாய பொடியை போட்டு ஒரு டீயா போட்டு குடிச்சா சுவையாகவும் இருக்கும். அந்த பானத்தை குடித்து விட்டு தான் 5:45 அதை குடிச்சாச்சு காலையில. அது வந்து ஓரளவுக்கு சளியை குறைத்து விட்டுருக்கு. இன்னைக்கு மத்தியானமோ ராத்திரியும் குடிச்சா நாளைக்கு சரியா வந்துடும். நம்ம தினம் காலையில குடிக்கக்கூடிய ஒரு பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். நம்ம அவ்வளவு பேர் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சர்க்கரை வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்ல சர்க்கரை இருக்கிறது, எடை கொஞ்சம் கூட இருக்குன்னா நம்ம வெறும் தேநீர் குடிக்க வேண்டாம், ஆவாரை கஷாயம் குடிக்கலாம். காலையில ஆவாரம்பூ கஷாயத்தை குடிக்கிறது வந்து, அது ஆவாரையை பத்தி பல அறிவியல் ஆய்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஆய்வுகள், சும்மா மேலோட்டமா யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயம் இல்லை. அது எந்த அளவு, அதுதான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லை. இது ரொம்ப ரொம்ப பல நெடுங்காலமாக சொன்ன விஷயம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. 7 மூலிகை, ஆவார, கொன்ற, நாவல், மருதம், கோஷ்டம், கடலழிஞ்சிருந்த மூலிகைகளை சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு அந்த காலத்தில் எழுதியிருக்கான். காவிரி நீர்னா இனிப்பு நீர்,
சிறுநீர் வந்து ரொம்ப இனிப்பா இருந்ததுன்னா தன்னை யூரின்ல சுகர் போச்சு அப்படின்னா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். 180க்கு மேல ரத்தத்துல சர்க்கரை போனாதான் யூரின்ல சுகர் வெளியே வரும். அந்த காவிரி நீர் மாதிரி இருக்கக்கூடிய சிறுநீர் கழிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் ஆவார கஷாயம் கேட்கும். கடல் நீர், உப்பு நீர், அது சிறுநீர் கட்டுப்பாடே, இந்த சர்க்கரை கட்டுப்பாடே இல்லாம போச்சுன்னா புரதம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். புரதம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே சர்க்கரை நோய் வந்து சிறுநீரகத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளணும். சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா தெரிய ஆரம்பிக்கும் போதே சிறுநீரகத்துல ஒரு லேசா நோய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கணும். சிறுநீரகத்துல முழுமையான நோயா தெரியறதுக்கு 20 வருஷம் ஆகும். ஆனா கட்டுப்பாடு வச்சிருந்தோம்னா 50 வருஷம் ஆனாலும் சிறுநீரகம் பாதிக்காது. ஏன்னா கோடிக்கணக்கான, மிக ரொம்ப கோடிக்கணக்கான ஃபில்டர் இருக்கு. அதுல 1000 2000 ஃபில்டர்ஸ் குறைஞ்சதுன்னா எதுவும் குறைய வராது. ஆனா சர்க்கரை கட்டுப்படாம இருந்ததுன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃபில்டர்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சு 20 வருடங்கள்ல புரதத்தை கட்டுப்படுத்த முடியாது, புரதம் வெளியே ஆரம்பிச்சிடும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் உலக சிறுநீரக நாள் அனுசரிக்கப்பட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் அறிக்கை சொன்னாங்க. ரொம்ப பதை வதைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டில் 8% மேல சிறுநீரக நோய் இருக்கு. 15% டயபெட்டிக் இருக்குன்னு தெரியும். 8% சிறுநீரக நோய் இருக்குன்னா, சிறுநீரக நோய் ஒருத்தருக்கு வந்து முழுமையா அவருடைய சிறுநீரகத்தினுடைய பிரிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சு, உப்புக்களை பிரிக்கிற, புரதத்தை பிரிக்கிற தன்மை குறைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி வந்து டயாலிசிஸ் மட்டும்தான். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போய் நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ரொம்ப ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா நம்ம நல்ல மூக்கரட்டை பயன்படுத்தலாம், சிறுகண்பிளை பயன்படுத்தலாம், பூனை மீசை பயன்படுத்தலாம், நெருஞ்சில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் எப்போ ஒரு ஆரம்ப கால சிறுநீரக லேசா செயலிழப்பு ஆரம்பிக்குது, ஏதாவது ஒரு சின்ன தொய்வு இருக்குன்னா அதெல்லாம் உதவும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டா செயலிழப்பு போயிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் மட்டும்தான். டயாலிசிஸ் என்ன ஒரு தடவை போய் பண்ணிட்டு வர விஷயமா? வாரத்துக்கு 3 நாள் போய் டயாலிசிஸ் பண்ணணும். ஒரு தடவை வெளியில இருந்து டயாலிசிஸ் பண்ணதுக்கு 1500 2000 ரூபாய் செலவாயிரும். ஒரு தடவை பண்றது. அரசாங்கத்தில் பண்ணா வேற, ஒரு தடவை வெளியே போய் 2000 ரூபாய்க்கு பண்ணா வாரத்துக்கு 6000 ரூபாய்னா மாசத்துக்கு 25000 ரூபாய் அதுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த சிறுநீரக செயலிழப்புக்கான ரொம்ப அடிப்படை காரணம் இரத்த கொதிப்பையும் சர்க்கரையும் கட்டுப்பாடு இல்லாமல் வைத்திருப்பது. அதுவும் சர்க்கரை நோயோட இரத்த கொதிப்பும் சேர்ந்து இருந்ததுன்னா அவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்.